नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। संयज्ञायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। यत्पदाम्बोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तं वैशाखे। रोहिणीजातं काश्यपान्वयवारिधेः इन्दुं श्रीपुण्डरीकांशं गोष्ठीपूर्णमहं भजे। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। यत्प्रपत्तिं विना सर्वैः यस्य माया दुरत्यया धनञ्जयरथस्थं तत् प्रपद्ये शरणं महः। यति परिभृडो यद्गीतानाम् अदर्शयदञ्जसा निगमपरिषन्नेदीयां सं निरामयम आशयं। जननपदवी यातायातश्रमापहरां धियं जनयतु समे देव श्रीमान् धनञ्जय सारथिः। श्रीमते श्रीवंशटकोप श्रीरङ्गनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवत्संकारे महादेशिकाय नमः। श्री गुरुभ्यो नमः। நம்ம சதசே நம்ம கீதையை அனுபவிக்க இருக்கோம். பெரிவாளனுடைய அனுகிரகத்தாலே கீதையினுடைய முதல் அத்தியாயத்திலிருந்து ஒரு ஸ்லோகமாக தான் நம்ம அனுபவிக்க போகிறோம். வேகமாக ஒன்றும் ஓட போகிறது இல்லை, நிறுத்தி நிதானமாக அதில் இருக்கிற ஒரு சில சூக்ஷ்மமான விஷயங்களையும் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இந்த கீதையை பொறுத்த மட்டில் கண்ணன் உபதேசித்தது ஒன்று, பார்த்தனுக்காக கொடுக்கப்பட்டது மற்றொன்று. மகாபாரதம் என்னும் உயர்ந்த இதிகாசத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மூணாவது விஷயம் இது. நான்காவது விஷயம், மகாபாரதம் எப்படிப்பட்ட கிரந்தம் அப்படின்னு சொன்னாக்க, மகாபாரதோ பஞ்சமோ வேதக அப்படின்னு சொல்கிறது வழக்கம். மகாபாரதம் 5வது வேதமாக கருதப்படுகின்றது. ஏன் அப்படின்னா, சுவாமின் ஏற்கனவே 4 வேதங்கள் இருக்குது. ரிக்கு யஜுஹு, கரெக்டாக, ரிக் யஜு சாம அதர்வண வேதம்னு 4 வேதங்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த ரிக்யஜு சாம அதர்வண வேதங்களை தாண்டி 5வதாக ஒரு இதிகாசம் வேதத்தை போல கருதப்படுகின்றது, வேதமாக கருதப்படுகின்றது அப்படின்னு சொன்னோன்னாக்க, அப்போ அந்த மகாபாரதம் என்னும் இதிகாசத்திலே எவ்வளவு சாஸ்திர விஷயங்கள் உள்ளடக்கமாக இருக்கும்ன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அடியன் காதுபட சொல்லி கேட்டது, அதெல்லாம் வாசிக்காது, வீட்டில் வாசித்தாக்க சண்டை தான் வரும். சரி, யார் யார் வீட்டிலலாம் பாரதம் புஸ்தகம் இருக்கோ அடியன் இடத்துல கொடுத்துருங்கோ. ஆனால் அதை கொடுத்து நான் 1 மாதம் அவகாசம் அடியன் தரேன். 1 மாதத்துக்கு ஒரு சண்டை கூட வரக்கூடாது வீட்டில். ஒருத்தரும் குரல் வசதி பேசக்கூடாது, இன்னொருத்தரா குத்தங்குறை சொல்லக்கூடாது. இதெல்லாம் நடந்ததே ஆயின் அப்போ நீர் சொல்கிறத ஏற்றுக்கலாம். ஆனால் இது தவறு. எது? மகாபாரதத்தை வாசிச்சா சண்டை வரும் அப்படின்னு சொல்கிறது மகா தப்பு. நிறைய இருக்கோ இல்லையா இந்த மாதிரிலாம். புல்லாங்குழல் ஊதுற கண்ணன் ஃபோட்டோ வீட்டில் வச்சுட்டாக்க ஊதிட்டு போயிடும் வீடு அப்படின்பா. என்னத்த வீடு எங்கேருந்து ஊதிட்டு போகிறது, இல்லாட்ட மட்டும் ரொம்ப நன்னா இருக்காக்கும். ராமர் வனவாசத்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வீட்டில் வச்சுட்டாக்க நம்மளும் வனவாசத்தில் போயிடுவோன்னு. இங்கே எங்கே இருக்குது வனவாசம் போகிறதுக்கு இடம் எனக்கு தெரில. எல்லாம் வியட்நாம் கிட்ட பூட்டி வச்சாச்சு. யார் இப்போ சைனாவுக்கு போய் நீங்கள் பர்மிஷன் வாங்கினா தான் வியட்நாம்குள்ளே விடுவான். வேண்டாம், இலங்கையில் இருக்க நான் போகிறேன் அப்படின்னா அங்கேயும் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும், இல்லைன்னா உள்ளே போக முடியாது. டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றது ஒரு அளவு வரைக்கும் தான். இந்த மதங்கா
அப்படின்னு ஒரு ட்ரைப் இருக்குது ஸ்ரீலங்காவில். அந்த மதங்கா ட்ரைபுக்கு இருக்கிற இடம் வந்து காடு தான். அவள்லாம் காட்டுவாசிகள். அந்த காட்டுக்குள்ளே போகணுன்னா கூட உங்களுக்கு வந்து என்ன வேணும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அஃபிஷியல் கிட்டேருந்து உங்களுக்கு வந்து பர்மிஷன் வேணும், இல்லைன்னா உள்ளே போக முடியாது. ஆச்சா, இங்கே எங்கே போக போகிறோம், நம்ம நைமிஷாரத்தில் போய் உட்காந்துடலாமா பேசாத? அது ஒன்று தான், காடு வடிவத்திலே பெருமாள் உட்காண்டிருக்கிற சந்தோஷம்தான். ஆனால் யார் இப்போ வனவாசம்னு யார் போக போகிறா? இப்போ ஏற்கனவே இருக்கிறதே வனவாசம் தானே, தனியானதுக்கு வனவாசத்துக்கு போவானே? சம்சாரம் என்னும் வனத்திலே வாசம் செய்து கொண்டு இருக்கிறோம். பெருமாள் இருந்தார்னா அது வேற, நம்ம இருந்தான்னா வேற. அதான் புரிஞ்சுக்கணும் இப்போ, ரைட்டா? அதனால் இந்த மாதிரி தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க, நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த மாதிரியான எண்ணங்கள் வேண்டாம், தூர போட்டுடுங்க. மகாபாரதம் என்பது உயர்ந்த காவியம். நம்மளாம் பாரதத்தை கேட்கறதுக்கே நமக்குலாம் குடுப்பணம் இருக்கணும் முதல்ல. அந்த ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவஹி ஸ்வீகிருதோசி மயாநாத முக்தியர்த்தம் பவசாகரே அப்படின்னு பாகவதத்தை சொல்லுவதை போல, பாகவதம் எப்படி சாட்சாத் கண்ண பரமாத்மாவோ அதை போல பாரதம்னு தெரிஞ்சுக்கோங்கோ. பாகவதத்துக்குள்ள பெருமாள் புகுந்துண்டார். இங்க பெருமாளே தான் எழுதியிருக்காரு பாரதத்தை. அப்ப அது எவ்வளோ வசத்தின்றதை தயவு செஞ்சு எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன் எல்லார் இடத்துலையும். வியாசர் ஒன்றும் பிறக்கல, தோன்றினார், அவதரித்தார்னு சொல்லுங்க. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே அப்படின்னு சஹஸ்ரநாமத்துல நித்தியம் நம்மளாம் கேட்டு இருக்கோம் இல்லையா, சொல்றவா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி எப்படி வியாசர் பிறந்தார்னு எப்படி சொல்றது? தோன்றினார் வியாசர். அதனால்தான் பாரதத்தை ஆரம்பிக்கிறச்சேவே நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத்துன்னு மங்கள ஸ்லோகம். அப்படிப்பட்ட உயர்ந்த மகனீயர் வியாசர், சாக்ஷாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சம். அவரை எழுதுறார். அதனால்தான் சுவாமி பாரதத்துக்கு இன்னொரு ஏற்றமே சேருது. பாரதத்தில் இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு சாஸ்திரங்கள் உள்ளடக்கமா இருக்குன்னு யாரால சொல்ல முடியும்னா அவரே வந்து எழுதினத்தினால தான் நமக்கு இதெல்லாம் புலப்படுறது இன்னைக்கு. அது கூட பெரியவாழ்னுடைய அனுகிரகத்துல நமக்கெல்லாம் வந்து புரியறது. அவ சொல்ல கேட்டுதான் புரியறது. இந்த பாரதத்தை நாம் அனுபவிக்கணும்னா இந்த ஒரு ஆயுஷ் பத்தாது, அதை தெரிஞ்சுன்றோங்க. முதல்ல எடுத்தா உடனே பாரதத்தை முடிச்சுட்டான்னா முடிக்கவே முடியாது. எத்தனை சாஸ்திரங்கள் கொட்டி கிடக்காதுல, எத்தனை சாஸ்திர விஷயங்கள். ஒன்னா ரெண்டா? மகாபாரதம்னு சொன்னாக்கவே சாஸ்திரம் தான். அதனாலதான் அது 5வது வேதம். நீங்க 4 வேதங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதே தான் 5வது வேதமான மகாபாரதத்துக்கும். அந்த அவ்வளவு வசத்தி மகாபாரதம். நம்மளை பொறுத்த வரைக்கும் சுவாமி அண்ணன் தம்பி சண்டை, சொத்து சண்டை, அம்பை அம்பாலிகை அம்பு படுக்கை, இதான் சுவாமி இருக்காதுல அப்படின்னு நினச்சிக்காதீங்கன்றதுக்காக இப்போ அடியன் இவ்வளோ தூரம் அதை வந்து அழுத்தி சொல்கிறேன். இப்போ அது மாத்திரம் இல்லை, கேட்கணும். மகாபாரதத்தை பெரிவாள் சொல்லி கேட்கணும். பெரிவாள் வாசிக்க நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து அதை வந்து அனுபவிக்கணும். இல்லை விஷயம் தெரிஞ்சவா யாராவது இருந்தா அவளிடத்தில் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதில் இருக்கிற அந்த நுணுக்கங்கள், சாஸ்திர நுணுக்கங்கள்னு ஒன்று இருக்கும். அந்த நுணுக்கங்கள்லாம் பாரதத்தில் கொட்டி கிடக்கு நிறைய. பாண்டவர்கள் ஸ்வர்கரோஹிணிக்கு புறப்பட்டு போகிற சமயத்தில் தான் வியாசர் வந்து பாரதத்தையே எழுதுறார். இந்த பாரதம் அதில் வரக்கூடியது பகவத்கீதை. அப்போ பகவத்கீதைக்கு ஒரு ப்ரிலூட் ஒன்று கொடுக்கணும், இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்கணும்னா அப்போ பாரதத்தில் இருந்தானே கொடுக்கணும். அதைத்தான் இப்போ நம்ம அனுபவிக்க போகிறோம். பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்துக்கு என்ன பெயர்? எல்லாருக்கும் தெரிஞ்ச பெயர் தான், அர்ஜுன விஷாத யோகம்.
அதுக்கு ஆச்சரியமா சுவாமி வேதாந்தேசிகன் அவருடைய தாத்பரிய சந்திரிகையில சொல்றச்சே ஸ்ரவணாதிகாரி அப்படின்னு அத்தியாச்சரியமான ஒரு திருநாமத்தை சூட்டுறார். அப்ப இந்த அத்தியாயத்துல என்ன இருக்கும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணுமோ இல்லையா? வாங்க தெரிஞ்சுப்போம். முதல் ஸ்லோகம் முதல் அத்தியாயத்துல திருதராஷ்டிர உவாச்ச, திருதராஷ்டிரர் பேசினார். யார் இடத்துல? சஞ்சயன் இடத்துல பேசுறார். என்ன பேசுறார் அப்படின்றது தான் பார்க்கணும். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவஹ மாமகாஹ பாண்டவாಶ್ಚைவ கிமகுர்வத சஞ்சய. கிமகுர்வத சஞ்சய, ஹே சஞ்சயனே, தர்மக்ஷேத்ரே தர்மங்கள் விளையுமிடமான இந்த க்ஷேத்திரம். க்ஷேத்திரம்னாக்க பொதுவாக்க சம்ஸ்கிருதத்தில் க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னாக்க இடம் அப்படின்னு அர்த்தம். பின்னாடி பெருமாள் க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம்னு பின்னாடி சொல்கிறார். இந்த உடம்புன்றது ஒரு க்ஷேத்திரம், உள்ளே இருக்கிற ஜீவாத்மா வாசம் பண்ணுறதே அது க்ஷேத்திரஜ்ஞன். அதுலேயும் தெரிஞ்சுன்னு விடலாம். க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னாக்க இடம், ஒரு இடத்திலே வாசம் செய்யக்கூடியவர் க்ஷேத்திரஜ்ஞன் அப்படின்னு அவருக்கு பேர். இங்கிலீஷில் தான் அது டூரிஸ்ட் அப்படின்னு வச்சுருக்கான், ரைட்டா? தர்மக்ஷேத்ரே, தர்மம் ஒரு தர்மம் ரெண்டு தர்மம் இல்லை சுவாமி, பல தர்மங்கள் இருக்கு சாஸ்திரத்தில். அந்த அனைத்து தர்மங்களும் விளையும் இடமாக திகழக்கூடிய க்ஷேத்திரமா இந்த க்ஷேத்திரம். அதே மாதிரி போர் அப்படின்ற தர்மத்திற்கு பாங்காக இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். என்ன க்ஷேத்திரம் அப்படின்னு கேட்டாக்க குருக்ஷேத்திரம். என்ன சுவாமி வித்தியாசமாக இருக்குது பெயர், வேற ஏதாவது பெயர் வச்சுக்கப்படாது. அது என்ன குருக்ஷேத்திரம்? ரொம்ப நாளாக இதான் சுவாமி எங்களுக்கு புரியாத இருந்தது. குருக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம்னு சொல்லிட்டு இருக்கோம், தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம்னு சொல்லிட்டு இருக்கோம். அது என்ன குருக்ஷேத்திரம் அப்படின்னாக்க, இந்த குரு வம்சம் இருக்கு இல்லையா, கௌரவர்களுடைய வம்சத்துக்கு குரு வம்சம்னு பெயரா? இந்த குரு வம்சத்தினுடைய கூட்டஸ்தர் தலைவரான குரு மகாராஜாவுக்கு பின்னால் ஏற்பட்ட பெயர் இது. குருவின் பெயரால் பிரசித்தமான இந்த க்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுறது. அப்படிப்பட்ட குருக்ஷேத்திரத்திலே யுயுத்சவஹ, போர் புரிய விருப்பமுள்ளவர்களாய் இருக்கக்கூடிய, சமவேதா ஒருவருக்கு ஒருவர் எதிர்த்து சேர்ந்தவர்களாய், மாமகாக என்னுடைய 100 புதல்வர்களும், பாண்டவாகா ச ஏவ சேர்ந்து வர்றச்சே பாண்டவாಶ್ಚைவ அப்படின்னு வர்றது அந்த இடத்துல. பாண்டவாகா ச ஏவ, பாண்டுவின் பிள்ளைகளுமான யாரு? பாண்டவர்கள். கிம் அகுர்வத, என்ன செய்தார்கள்? பிரதிபதார்த்தத்தை பார்த்தோமோ இல்லையோ, விஸ்தரணமா அர்த்தம் பார்க்க போறோம். பேக்ரவுண்ட் எல்லாம் இனிமே தான் வரும். தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்திலே யுத்தம் பண்ணணும், போர் புரியணும் அப்படின்ற சம எண்ணத்தோட, ஒரே எண்ணத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து அந்த இடத்துல நின்றுருக்காளே, அவ 2 பேர் என்ன பண்றா? யார் நிக்கிறா அப்படின்னா, மாமகாஹா அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய 100 புதல்வர்கள், கௌரவர்கள்னு குறிப்பிடல திருதராஷ்டிரர், என்னுடைய 100 புதல்வர்களும், பாண்டவாகா இச்ச ஏவ, பாண்டூவனுடைய 5 புதல்வர்களுமான பாண்டவர்கள், அவர்களும் அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது திருதராஷ்டிரனுடைய கேள்வி. இதோட பேக்ரவுண்ட் இருக்கு. திருதராஷ்டிர உவாச்ச அப்படின்னு இருக்கோ இல்லையோ, இந்த திருதராஷ்டிர உவாச்ச அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இந்த இடத்துல இருந்து பீஷ்மஸ்தவத்தினுடைய 25வது அத்தியாயம் ஆரம்பம் பாரதத்தில், மகாபாரதத்தில். இதுக்கு முன்னாடி போர் நடக்க போறத நிறுத்திடு திருதராஷ்டிரா அப்படின்னு வியாசர் மகரிஷி சொன்னார். யார்கிட்ட? திருதராஷ்டிரர்கிட்ட. ஹே திருதராஷ்டிரா, போர் நடக்க போவதை நிறுத்தினால்
நலம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அதுக்கு திருதராஷ்டிரர் என்ன சொன்னார் தெரியுமோ? நீர் எவ்வளவுதான் இந்த யுத்தம் நடந்து இந்த மாதிரி யுத்தம் நடந்தா இத்தனையும் பின்வளவுகளப்பா அப்படின்னு நீர் சொன்னாலும் என் மனமானது அதை ஏத்துக்க மறுக்கிறது. ஏன்னா மனசுல என்ன எண்ணம் ஓடின்னு இருக்கு? என்னுடைய பிள்ளைகள் துரியோதனாதிகளுக்கு தான் ராஜ்யம் போகணும், என்னுடைய பிள்ளைகள் சௌக்கியமா இருந்தா போறோம், என்னுடைய பிள்ளைகள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினா போறோம், அவ இந்த ராஜ்யத்தை வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு திருதராஷ்டிரனுடைய மனசுல இருக்கிற எண்ணம் மறையவில்லை. என்ன, முன்வினைக்கு நான் வசப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் திருதராஷ்டிரர். அப்ப வியாசர் உடனே அடுத்த கேள்வி ஒன்று கேட்கிறார். சரி, நீ போர் நடக்கணும், நடந்தே ஆகணும், தீர்மானம் பண்ணிவிட்ட, சொல்லிவிட்ட, சரி போ, என்ன பண்றது? போரை பார்க்கறதுக்கு கண்கள் உனக்கு அனுகிரகம் பண்ணட்டுமா அப்படின்னு வியாசர் கேட்குறார். யார? திருதராஷ்டிரர். திருதராஷ்டிரர் என்ன? குருடன் இல்லையா? கண்ணு தெரியாது, வெளிக்கண்ணு மட்டுமா தெரியாது, மனக்கண்ணும் கிடையாது. அதனால தான் வந்து சுவாமி ராமானுஜர் அவருடைய கீதா பாஷ்யத்தில் தெளிவாக எழுதுறார். அவர் சொல்றார், இந்த விஷயத்தை நமக்கெல்லாம் உபதேசம் பண்றார். திருதராஷ்டிரர் வெளிப்புறமா இருக்கக்கூடிய கண்கள் மாத்திரம் அவருக்கு வந்து தெரியல அப்படின்னா விஷயம் வேற சுவாமி. கர்ம வினைன்னு சொல்லிட்டு போடலாம், உள்ள இருக்கிற அந்த கண்களும் அவருக்கு குருடு. ஞான சக்ஷுசும் போயிடுத்த. சக்ஷுமுனா கண்கள், ஞான கண்ணு இல்ல சுவாமி, ஞானமே இல்லையே. திருப்பி திருப்பி துரியோதனாதிகள் ராஜ்யம் பண்ணு இதுதானே பேசிட்டு இருக்கான் திருதராஷ்டிரன். அதனால இப்ப வியாசர் என்ன கேட்கிறார்? நீ அந்த யுத்தத்தை பார்க்கறதுக்கு நான் உனக்கு கண்களை அனுகிரகம் பண்ணட்டுமா, நீ பாக்கறியா அப்படின்னு கேட்கிறார். திருதராஷ்டிரனே சொல்றார், எனக்கு பார்க்கறதுக்கு ஆசை இல்லை, ஆனா கேட்டா போறோம் அப்படின்னு விட்டார். அதனால வியாசர் சொல்லிட்டானா, அதனால உனக்கு வந்து சஞ்சயன் வந்து எல்லாத்தையும் சொல்லுவான், கேட்டுக்கோ அப்படின்னு விட்டார். சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார். இப்போ சஞ்சயன் அடுத்து பேச போறார். நம்ம 2வது ஸ்லோகத்துக்கெல்லாம் போல, இந்த முதல் ஸ்லோகத்தோட அவதாரிக்கை மாத்திரமே. என்ன, சஞ்சயன் வந்து பேச போறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்றத நாளைய தினம் நாம் அனுபவிக்கலாம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பெரிவா க்ஷமிக்கணும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः, ஸ்ரீமதே ஸ்ரீவத்சடகோப ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகாய நமः, ஸ்ரீமதே ஸ்ரீவத்சங்காரிய மகாதேசிகாய நமः.